நீ உயிரோடு வாழும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொண்டால் நீ எப்பொழுதுமே நீ வாழ்வாய், நீ நிலைவாழ்வை பெற்றிருக்கிறாய். உன்னுடைய ஆன்மா எப்பொழுதுமே அழியாத வாழ்வை அது முழுமையாக பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனா வாழும் பொழுதே இந்த காலத்துல, இந்த வாழ்க்கையில நம்முடைய ஆன்மா அழியா தன்மையை நோக்கி செல்லுகிறதா என்று நாம் சிந்திக்கிறோமா? ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போக வேண்டியதான், 10ஓடு 11 அத்தோடு நானும் ஒண்ணு. எதுக்கு வந்தோம், எங்க போறனே தெரியாம இந்த இடைப்பட்ட நாட்களிலே வாழுகின்ற இந்த காலிலே தான் தோன்றித்தனமாக ஆண்டவருக்கு எதிராக நீ ஒரு வாழ்வு வாழுகிற பொழுது, நீ இறந்த பிறகு, இந்த மண்ணிலே நீ புதைக்கப்பட்ட பிறகு உன்னுடைய ஆன்மா இறைவனிடத்திலே சேரவில்லை என்றால் நீ மனிதனாக உருவாக்கப்பட்டதிலே அது வீணிலும் வீணாக போகிறது.